காரசாரமாக ஒரு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நெய் சுட சாதத்தில் அந்த நெய்யை போட்டு அதோடு இதை போட்டு இப்படி அள்ளி வச்சு லஞ்சுக்கு குழம்பு வந்து சுண்டக்காய் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். சின்னதாக இந்த கல் இருக்குது பார்த்திங்களா, இதில் போட்டு இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வெந்தயமும் ஜீரகமும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு அதோடு சேர்த்து மஞ்சள் தூள். இது வந்து வெடித்தோடனே இதை நம்ம கொட்டி கொஞ்சம் நல்லா வதக்கலாம். தக்காளியை சுடு தண்ணியில் போட்டு நல்லா அப்படி கசக்கி வச்சு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம அந்த தண்ணியில் இருந்த தக்காளியை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம இடித்து வச்சுருக்க இந்த சுண்டைக்காய் போட்டலாம். இப்படி ஓரளவுக்கு அது கலர் நல்லா மாற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இல்லை நம்ம நான் இது வந்து மிக்சர் மிளகாப்பொடி போடுறேன். ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் போட்டுக்கிறேன். இதையும் கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து வடிகட்டி வச்சுருக்கிறேன் கரைச்சி. தக்காளி தண்ணி இது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு. இதோட நான் இப்போ கருவேப்பிலை போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்ல காரசாரமாக ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இல்லை நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துருவோமோ, சுட சாதம் சோறு வடித்து வச்சுருக்கிறேன். நம்ம சாதம் வடித்தோன்னா அதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுறணும். அப்புறமேல சுண்டைக்காய் நல்ல காரசாரமாக ஒரு சுண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். பச்சை சுண்டைக்காய் குழம்பு. இது சுகருக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி அதோடு நம்ம இந்த குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கப்புறமேல வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய்க்கு வந்து நிறைய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டு நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்டா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். 2 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம மோராக அடிச்சுக்கலாம். நம்ம இந்த தயிர் சாதத்துக்கும் அந்த சுண்டைக்காய் குழம்பு நம்ம ஒரு சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மத்தியான லஞ்ச்.